நேற்றைய தினம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினம் நாம் முதலாவது முத்திரையை குறித்து ஆராய்ந்தோம். இன்றைய தினம் நாம் இரண்டாவது முத்திரையை குறித்து ஆராய்ந்து பார்க்க கடவோம். படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்தபோது இரண்டாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். ஏறக்குறைய இரண்டே வசனம்தான். முதலாவது முத்திரையானது, அதுவும் 2 வசனம். 600 ஆண்டுகள் சரித்திரம் அதற்குள் இருக்கின்றது, நாம் பார்த்தோம். இந்த இரண்டாவது முத்திரை ஏறக்குறைய 900 ஆண்டுகளுக்குரிய சரித்திரங்கள் இருக்கின்றது. பெர்கமு சபையில் ஆரம்பித்து தியேத்திரம் முழுவதையும் இந்த இரண்டாவது முத்திரையானது தன்னகத்தில் வைத்து கொண்டது. முதலாவது முத்திரை எபேசு, சிமிர்னா, பெர்கமு வரைக்கும் சென்றது. இரண்டாவது முத்திரை பெர்கமுவில் ஆரம்பித்து தியேத்திரம் முழுவதையும் தன்னகத்தில் கொண்டது. அப்படியே சிமிர்னாவுக்கும் செல்லுகிறது இரண்டாவது முத்திரை. இந்த காலங்கள் ஏறக்குறைய 914 ஆண்டுகள் ஆகின்றது. எப்படி எனில் 606 நாம் பார்த்தோம் ரோமன் கத்தோலிக்க சபை ஆரம்பிக்கப்பட்டது. அதனிடம் அங்கே இருந்து நீண்ட பயணம் நடக்கின்றது 1520 வரைக்கும். எப்படி எனில் 606 தியேத்திர கால சபையின் காலத்தில் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் உருவாகியது. இவர்கள் ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் சபையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கான்ஸ்டன்டைன் மூலம் ஆரம்பிக்கப்பட்டது. அது ஏறக்குறைய 1520 வரைக்கும் சென்றது. 1520 மார்ட்டின் லூத்தர் என்ற மாமனிதர், அதாவது சிமிர்னா சபையின் 5வது சபையின் தூதனாக இருக்கின்றார். 5வது சபையின் தூதனான மார்ட்டின் லூத்தர் வருகிறது வரைக்கும் ரோமன் கத்தோலிக்கருடைய ஆட்சிதான் உலகம் முழுவதும் ஆட்கொண்டது. 606ஆம் ஆண்டு 3ஆம் பொனிபோஸ் என்ற மனிதன் மூலம், என்ற ராயன் மூலம் ரோமன் கத்தோலிக்க என்ற சபை ஆரம்பிக்கப்பட்டது. அதோடு மார்ட்டின் லூத்தருடைய கணக்கை பார்க்க வேண்டும். 1520
1520 606 நாம் கழித்து பார்த்தால் 914 ஆண்டுகள் ரோமன் கத்தோலிக்கருடைய ஆட்சிகள் நடந்தது. இங்கே வேதம் கூறுகின்றது, அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். இரண்டாம் ஜீவன் யாரு? காளை. அப்பொழுது சிவப்பான ஒரு குதிரை புறப்பட்டது. முதலாவது ஜீவன், முதலாவது முத்திரையில் சிங்கம். சிங்கம் என்பது ஒரு வலிமையான ராஜாவை குறிக்கின்றது. அந்த முதலாவது முத்திரை சிங்கம் வந்தது. இரண்டாவது முத்திரையில் காளை வந்தது. மூன்றாவது முத்திரைக்கு மனித முகம். நான்காவது முத்திரைக்கு கழுகு வருகின்றது. இப்படி 4 ஜீவன்கள் காட்சியில் வருகின்றது. இந்த 4 ஜீவன்களும் தேவனின் சார்பில் நிற்கின்றது. இந்த 4 ஜீவன்களும் தேவனின் சார்பில் நிற்கின்றது. சாத்தானின் சார்பில் அங்கே 4 ஜீவன்கள் இருக்கின்றது. முதலாவது வெள்ளை குதிரை, இரண்டாவது சிகப்பு குதிரை, மூன்றாவது கருப்பு குதிரை, நான்காவது மங்கின நிறமுள்ள குதிரை. இந்த 4 குதிரைகளும் சாத்தானின் சார்பில் நிற்கின்றது. தேவனின் சார்பில் அங்கே 4 ஜீவன்கள் நிற்கின்றது. முதலாவது ஜீவன் சிங்கம், இரண்டாவது ஜீவன் காளை. காளை ஏன் வந்தது? காளை உழைப்புக்கு அடையாளமாக இருக்கின்றது. அநேக பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக உழைத்தார்கள். காளை பலியிடப்படக்கூடிய ஒரு மிருகம். அதே போல அநேக பரிசுத்தவான்கள் இந்த இரண்டாம் முத்திரையின் காலத்தில் மரித்தார்கள், உழைத்தார்கள். 1-2 வருடங்கள் அல்ல, 914 ஆண்டுகள் உழைப்பு. ரோம மார்க்கம் வலிமையாக இருக்கின்றது உலகம் முழுவதும். அந்த வலிமையான மார்க்கத்தை எதிர்ப்பதற்கு உலகத்தில் எந்த நபருக்கும் தைரியம் இல்லை. அதுதான் சிகப்பு குதிரை. இரண்டாம் ஜீவனானது வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். காளை வந்து யோவானை கூப்பிடுது, வா. அப்போ யோவான் பார்க்கிறான். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. பார்க்கிற சமயம் பார்க்கணும். அது புறப்படுது. எங்க புறப்படுது? சிகப்பு குதிரை ஒன்றுதான். அந்த வெள்ளை குதிரை தான் சிகப்பு குதிரையாச்சு. எப்படி சிகப்பு குதிரையாச்சு? 600 ஆண்டுகளாக வெள்ளை குதிரையில் அமர்ந்தவன் அநேக யூதர்களையும் இஸ்ரவேலர்களையும் படுகொலை செய்து பரிசுத்தவான்களையும் படுகொலை செய்த அதே இரத்தம் அந்த வெள்ளை குதிரையில் இருக்கின்றது. வெள்ளை குதிரையில் பரிசுத்தவான்களுடைய இரத்தம் காட்சியில் வருகின்றது. வெள்ளை குதிரையில் அந்த இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த வெள்ளை குதிரையானது அந்த நிறம் மாற ஆரம்பித்தது. ஒவ்வொரு இடத்திலும் அது செய்யக்கூடிய யுத்தத்தின் அந்த இரத்தமானது அந்த வெள்ளை குதிரையை சிகப்பாக மாற்றியது. அது இரண்டாவது முத்திரையில் வரும் பொழுது முழு சிகப்பாக காட்சியில் வருகின்றது.
வெள்ளை குதிரையாக இருக்கும் பொழுது என்ன ஆட்டம் போட்டானோ, அதுவும் அம்பு இல்லாமல் இந்த ஆட்டம் போட்டிருக்கானே. ஆனால் இப்பொழுது நேரடி பார்வையில் வந்திருக்கிறான். சிகப்பு குதிரை. அப்படியானால் அவன் என்ன ஆட்டம் போடுவான்? அதுவும் 900 ஆண்டுகளுக்கு மேலாக. அதுதான் வசனம் இப்படியாக கூறுகின்றது. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு, புரிந்து கொள்ள வேண்டும், அதில் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் என்று வேதம் கூறுகின்றது. யார் அவர்கள்? யாவரும், எல்லாருமே, பூமியில் உள்ள எந்த மதத்தானா இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த கோத்திரமாக இருந்தாலும், எல்லார் மேலும் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தை தான் அவன் வெளிப்படுத்துகிறான். எப்படி? பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இரண்டாவது முத்திரை சிகப்பு குதிரை செய்கிற காரியங்களை பாருங்கள். ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்க அதிகாரம். அவன் சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 2 அதிகாரம் வந்திருக்கு பாருங்க. ஒன்று, கொலை செய்யத்தக்க அதிகாரமும் அவன் பெற்றிருக்கிறான். இரண்டாவது, சமாதானத்தை எடுத்து போடக்கூடிய 2 அதிகாரத்தை பெற்றிருக்கிறான். ஆனால் முதலாவது முத்திரையில் இல்லவே இல்லை. அவன் வில்ல மட்டும்தான் பிடிச்சிருந்தான். வில்ல பிடிச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டான் என்பதை நாம் முதலாவது முத்திரையில் பார்த்தோம். இரண்டாவது முத்திரையில் நேரடியாக அவனுக்கு அதிகாரம் கிடைக்கின்றது. பூமியில் உள்ள சமாதானத்தை எல்லாம் எடுத்துரு, அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் முதலாவது முத்திரையில் அம்பு கூட இல்லை, வில்லு மட்டும்தான் இருக்கான். அம்பு இல்லாமல் இப்படி ருத்ராண்டம் ஆடினவன் இப்போ நேரடியாட்டே சிகப்பு குதிரை அதிகாரம் பெற்றவன் கையில் பட்டயத்தோடு நிற்கிறான். குதிரையின் மீது பட்டயத்தோடு அமர்ந்திருக்கிறான். 2 அதிகாரங்களும் அவன் கரத்தில் இருக்கின்றது. 900 வருடம் அவன் எப்படி ஆடி இருப்பான் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த இரண்டாவது முத்திரையானது நாம் பார்த்தோம், அது 4வது சபை காலத்தில் செல்லுகின்றது. 3வது சபையின் வழியாக, பெர்கமு சபை வழியாக தியத்திர சபைக்கு அது நுழைகின்றது. முதலாம் முத்திரையானது ஏறக்குறைய 600 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டது. இரண்டாவது முத்திரையானது 900 ஆண்டுகளுக்கு மேலாக எடுத்துக்கொண்டது. இப்போ நாம் இரண்டாவது முத்திரைக்குள் வந்திருக்கிறோம். இந்த முத்திரையானது வெள்ளை குதிரையில் அமர்ந்திருந்த அதே சாத்தான் தான் மறுபடியும் சிவப்பு குதிரையில் ஏறி அமர்ந்திருக்கிறான். வேறு யாரும் இல்லை, அதுக்குன்னு ஒரு நபர் வரல. அதே நபர் தான், வெள்ளை குதிரையில் இருந்த அதே நபர் தான் சிவப்பு குதிரையிலையும் உட்கார்ந்திருக்கிறான். குதிரை ஒன்றுதான், நிறங்கள் மட்டும் மாறி இருக்கின்றது. இரண்டாம் முத்திரையில் சாத்தான் ஒரு பெரிய பட்டயத்தை பிடித்திருக்கிறான் பாருங்க. முதலாவது முத்திரையில் அம்பு இல்லாமலே அவன் கிரீடத்தை பெற்றிருக்கிறான். இரண்டாவது முத்திரையில் அவன் பெரிய பட்டயத்தை பிடிச்சிருக்கிறான். அப்படியானால் அவன் எப்படிப்பட்ட வெறியாட்டம்
ஆடியிருப்பான் என்பதை சற்று விளக்கமாக பார்ப்போம். நாம் ஒவ்வொரு முத்திரைகளையும் தெளிவாக கவனிக்க வேண்டும். முதலாவது முத்திரையை நாம் எப்படி பார்த்தோம், அதை விடவும் மிகவும் கவனமாக நாம் இரண்டாவது முத்திரையும் கவனிக்க வேண்டும். இரண்டாம் முத்திரையில் அதாவது சிகப்பு குதிரையில் அமர்ந்திருந்தவன் ஒரு பெரிய பட்டயத்தை கையில் வைத்திருக்கிறான். அவனுக்கு 2 அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 2 அதிகாரத்தை வைத்துக்கொண்டு 914 ஆண்டுகள் தன்னுடைய வெறியாட்டத்தை ஆடுகிறான். சிகப்பு குதிரையின் காலத்தில் அம்பு இல்லாமல் 600 ஆண்டுகள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருந்த அதே வெள்ளை குதிரையில் அமர்ந்திருந்தவன் தான் இப்பொழுது சிகப்பு குதிரைக்கு மாறிவிட்டான். அங்கே அம்பு இல்லாமல் யுத்தம் செய்தான், இங்கே பட்டயத்தோடு யுத்தம் செய்கிறான். குதிரை ஒன்றுதான், நிறங்கள் மாற்றம். நபரும் ஒன்றுதான், அவன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மாற்றம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் மாற்றம். நாம் மிகவும் தெளிவாக ஒவ்வொரு முத்திரையும் நாம் கவனிக்கப்பட வேண்டும். ஏனெனில் தேவன் தம்முடைய பரிசுத்தவான் ஆகிய யோவானுக்கு இரகசியமாக பரலோகத்தில் அழைத்து சென்று இந்த காட்சியை அவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். முதலாவது முத்திரையில் அந்த 600 ஆண்டுகளுடைய கொலைவரிகளை அவன் காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறான். தரிசனத்தில் அதில் ஏறக்குறைய ஒரு 20-25 ஆண்டுகளுடைய சரித்திரமானது அவனுடைய நேர்பார்வையில் உள்ளது. நீரோ மன்னனிலிருந்து தீத்துராயனுக்கு பின்பு வரைக்கும், அதாவது யோவானுடைய மரணம் வரைக்கும் சில ராஜாக்களுடைய வெறியாட்டத்தை அவன் நேரடியாக பார்த்தான். அதற்கு பின்பு யோவான் மரணத்துக்கு பின்பு நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கிறோம். இந்த இரண்டாவது முத்திரையில், முதலாவது முத்திரையில் யோவான் காட்சியில் நிற்கிறான். ஆனால் இரண்டாவது முத்திரையில் யோவான் இல்லை. இரண்டாவது முத்திரையில் உள்ள அந்த 914 ஆண்டுகளுடைய சரித்திரத்தை அவன் தரிசனத்தில் பார்க்கிறான். ஒவ்வொரு நபர்கள் படுகொலை செய்யப்படுகிறதை அவன் அந்த காட்சியில் பார்க்கும் பொழுது அவன் எப்படி கதறியிருப்பான் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நமக்கு முன்பாக ஒரு நபரை படுகொலை செய்வதை நாம் பார்ப்போமே, ஆனால் அங்கே நாம் மயக்கம் அடைந்து விடுவோம். இங்கே 914 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய படுகொலைகளை, வன்புணர்ச்சிகளை அவன் நேரடியாக பார்க்கிறான். அவனுடைய உள்ளம் எவ்வளவு பதறி இருக்கும், எப்படி கலங்கியிருப்பான். இதையெல்லாம் தேவன் காட்டி கொடுக்கிறார் யோவானுக்கு. பார்த்துக்கா மகனே, இதுதான் எல்லாம் நீ எழுது. இதையெல்லாம் அவன் சுருக்கமாக அவன் 2 வசனத்துக்குள் முடித்து வைத்து விட்டான். தமிழில் ஒரு புஸ்தகம் உண்டு, அபூர்வ புஸ்தகம், தமிழர்களால் போற்றப்படுகிற ஒரு புஸ்தகம், திருக்குறள். அந்த திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு குறளும் 2 அடிகளை கொண்டது. 2 அடிகளை கொண்டது. அந்த 2 அடிகளுக்குள் ஐயன் திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய கருத்துக்களை உள்ளே நுழைத்து வைத்திருக்கிறார் என்பதை தமிழ் புலவர்களின் புஸ்தகத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு தமிழனுக்கும் குறளின் மேன்மையை தெரியும். 2 வரிதான். கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக.
முடிந்தது, அவ்வளவுதான், அவர் எழுதிட்டார். அதற்குள் அடங்கி இருக்கின்ற விரிவாக்கங்கள், விளக்கங்கள் தமிழ் புலவர்கள் வெளிப்படுத்தி கொடுத்த பொழுது அதை படித்த தமிழ் மக்கள் நமக்கு எவ்வளவு இன்பமாக இருந்ததோ, அதே போல இந்த முத்திரையில் கொடுக்கப்பட்ட 2 வசனம் 900 ஆண்டுகளுடைய சரித்திரத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிறார் என்றால் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் எப்படிப்பட்ட மேன்மையான புஸ்தகம் என்பதை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். 2 வசனம், முதலாவது முத்திரையும் 2 வசனம் 600 ஆண்டுகள் சரித்திரம். இரண்டாவது முத்திரையும் 2 வசனம் 900 ஆண்டுகளுக்கு மேலான சரித்திரம். எப்படிப்பட்ட காரியங்களை மறைத்து வைத்து தேவன் யோவானோட பேசுகிறார். அவன் யாவற்றையும் பார்த்துவிட்டு எழுதுகிறான். அவன் கண்ட காட்சிகளை அதை சுருக்கமாக எழுதி வைத்துட்டான். அது அந்தந்த காலங்கள் வரும் பொழுது அந்தந்த முத்திரைகள் திறக்கப்படும். முதலாவது முத்திரை வெளிப்படும் பொழுது முதலாவது முத்திரையானது உடைக்கப்பட்டது. அப்பொழுதே உடைக்கப்பட்டது. தேவன் உடைத்தார் என்று நாம் பார்த்தோம். அவர் முத்திரை உடைத்த பொழுது இந்த சாத்தான்கள் எல்லாம் எழும்பி அவர்கள் ஆடிய கொலைவரி ஆட்டங்களை யோவான் பார்த்து அதை சுருக்கமாக எழுதி அங்கே முத்திரை போட்டான். அதற்கு அடுத்த காட்சி 2வது முத்திரையில் வரும் பொழுது அந்த 914 ஆண்டுகளுடைய சரித்திரத்தை பார்த்து 2 வசனங்களுக்குள் அதை முடித்து முத்திரை போட்டு வைக்கிறான். இது எப்பொழுது வெளிப்படும்? கடைசி காலத்தில் இந்த முத்திரைகள் எல்லாம் வெளிப்படும். 7 முத்திரைகள், 7 முத்திரைகளில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய முத்திரை 4, 1, 2, 3, 4. ஏனெனில் இந்த 4 முத்திரைகளை உடைக்கும் பொழுது அங்கே ஜீவன்கள் வந்து இங்கே பார் என்று சொல்ல கேட்டேன். 2வது முத்திரையில் இங்கே வந்து பார், 3வது முத்திரையில் இங்கே வந்து பார், 4வது முத்திரையில் இங்கே வந்து பார், இப்படிப்பட்ட குரல் கேட்கப்பட்டது. ஆனால் அதே குரல் 5வது முத்திரையில் இல்லை, அதே குரல் 6வது முத்திரையில் இல்லை, அதே குரல் 7வது முத்திரையிலும் இல்லை. இந்த 4 முத்திரைகளை உடைக்கும் பொழுது இங்கே வா என்று அழைப்பு கொடுத்து அதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு நபர் இருந்தார். இந்த 4 ஜீவன்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நிற்கின்றது. அவன் அந்த வந்து பார் என்று சொல்ல கேட்ட அந்த சத்தத்தை நோக்கி அவன் பார்த்த பொழுது அங்கே சாத்தானின் சார்பாக 4 குதிரைகள் காட்சியில் நிற்கின்றன. இந்த குதிரைகளும் இந்த 4 ஜீவன்களும் 5வது முத்திரையில் இல்லை. நாம் 5வது முத்திரை பார்க்கும் பொழுது அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் 2வது முத்திரையில் செல்கிறோம். 2வது முத்திரையை தெளிவாக பார்ப்போம். இந்த 2வது முத்திரையில் கத்தோலிக்க மார்க்கம் உலகத்தை தன் வசப்படுத்திக் கொண்டது. ஏனெனில் 1வது முத்திரையில் கத்தோலிக்க மார்க்கமானது உருவாக்கப்பட்டது. அப்பொழுதுதான் கான்ஸ்டன்டைன் என்னும் அரசனால் அடிக்கல் நாட்டப்பட்டு 3ஆம் பொனிபஸ் என்ற ராயனால் கத்தோலிக்க மார்க்கம் என்று அது நிலையான கட்டடம் கட்டப்பட்டது 606. அது அப்பொழுது 1வது முத்திரையில் உருவாக்கப்பட்ட கத்தோலிக்க மார்க்கம் 2வது முத்திரையில் பரிபூர்ணமாக உலகத்தை தன் வசப்படுத்திக் கொண்டது. 4ஆம் நூற்றாண்டில் ரோமாபுரி தன் செல்வாக்கை இழக்கின்றது. தானியேல் தீர்க்கதரிசியின் பிரகாரம் அது இரும்பு கால்கள், 2 கால்கள் ஒன்றுபட்டு இருந்த ரோமாபுரி கிபி 4ஆம் நூற்றாண்டில் கிழக்கு ரோம், மேற்கு ரோம் என்று 2 ரோமாக பிரிந்து விட்டது. அது தன் வலிமையை இழந்து விட்டது. அது தன் வலிமையை இழந்தவுடன்
இனி நாம் உலகத்தை ஆட்சி செய்ய முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அதே நேரத்தில், அதே காலகட்டத்தில் எப்பொழுது ராஜாங்கம் இழக்கிறார்களோ அதே காலகட்டத்தில் அங்கே கத்தோலிக்க மார்க்கம் உருவாக்கப்படுகிறது. கத்தோலிக்க மார்க்கம் உருவாக்கப்படுகிறது. இழந்து போன அதே வல்லமையை மதத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டார்கள். இழந்து போன அந்த ராஜ்யத்தை, ராஜாங்கத்தை, சாம்ராஜ்யத்தை மதத்தின் மூலமாக பற்றி கொண்டார்கள். அதன் பின் அது 10 விரல்களுக்கு செல்லுகின்றது. 10 விரல்கள் இரும்பும் களிமண்ணும், 10 இரும்பு 10 களிமண்கள். அந்த இரும்பானது உலகத்தை தன்வசப்படுத்திக் கொண்டது. ஏறக்குறைய 2வது முத்திரையில் ரோமாபுரி முழு ஐரோப்பாவையும் கத்தோலிக்க மார்க்கமாக்கிக் கொண்டது. முழு ஐரோப்பாவையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து விட்டது. தங்களுடைய மார்க்கத்தின் மூலமாக கொண்டு வந்தது, ராஜ்யத்தின் மூலமாக அல்ல. மார்க்கத்தின் மூலமாக, மதத்தின் மூலமாக முழு ஐரோப்பாவையும் தன்வசப்படுத்திக் கொண்டு மறுபடியும் அவர்கள் வல்லரசாக நிற்கிறார்கள் மதத்தை கொண்டு. அது இன்று வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று வரைக்கும். அதற்கு பின்பு எத்தனையோ வல்லரசுகள் வந்தது, சாம்ராஜ்யம் வந்தது. ரோமாபுரி வீழ்ச்சி அடைந்தது, ஸ்பெயின் வந்தது, பிரான்ஸ் வந்தது, ஜெர்மன் வந்தது, ரஷ்யா வந்தது, இறுதியில் இப்பொழுது அமெரிக்கா நிற்கின்றது. ஆகிலும் ரோமாபுரியை போன்று ஒரு வலிமையான ஒரு ராஜ்யம் யாரும் கட்டவில்லை. 2100 ஆண்டுகளாக ஒரு ராஜ்யம் உலகத்தில் நிலைத்து நிற்கிறது என்றால் அது ரோமாபுரி மாத்திரமே இன்று வரைக்கும் நிலைத்து இருக்கின்றது. தன்னுடைய அறிமுகத்தை கூட அளிக்கவில்லை என்று அது ரோம் என்று பெயர் இடப்பட்டதோ அதே ரோம் என்ற பெயர் இன்று வரைக்கும் நிலைத்து இருக்கின்றது. உலகத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய சில பெயர்கள் உண்டு நாடுகளின். எல்லா நாடுகளின் பெயர்களும் மாற்றங்கள் கண்டது. எல்லா நாடுகளின் பெயர்கள் மாற்றம் கண்டது. ஆனால் ரோமாபுரியுடைய பெயர் மாற்றம் வரவில்லை. அது ஆதி காலத்தில் எந்த பெயரோடு இருந்தே அதே பெயர் தான் இன்று இருக்கு. ஸ்பெயின், அது ஆதியில் இருந்தே ஸ்பெயினாக இருக்கிறது, இன்றைக்கு ஸ்பெயினாக இருக்கிறது. எகிப்து, அன்றும் எகிப்து, இன்று எகிப்தா இருக்கின்றது. இஸ்ரவேல் தேசம், அன்றைக்கும் இஸ்ரவேல், இன்றைக்கும் இஸ்ரவேல். இப்படியாக ஒரு சில நாடுகள் தங்கள் அடையாளங்களை அழித்து போடாமல் நிலைத்து வைத்திருக்கிறார்கள். மற்ற எல்லா நாடுகளின் பெயர்களும் அழிக்கப்பட்டு விட்டது, புது பெயர்கள் வந்தது. ஆகையால் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இந்த ராஜ்யங்களை குறித்து எழுதும் பொழுது பெயர் எழுதப்படாமல் திசைகள் எழுதப்பட்டது. அந்த திசைகள் எழுதப்பட்ட காரணத்தினால் மக்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த திசையிலிருந்து யார் வருவா, என்ன செய்வாங்க தெரியல. அதுதான் தேவ ரகசியம். பெயர் எழுதப்பட்ட ராஜ்யங்களில் அன்றிலிருந்து இன்று வரை நிலைத்திருக்கக்கூடிய ஒரே ராஜ்யம் ரோமாபுரி தான். எகிப்தெல்லாம் விழுந்து போனது, அது மறுபடி எழும்பி வருவதாக வேதத்தில் இல்லை. பாபிலோன், அது விழுந்து போனது, இன்று வரைக்கும் எழும்பி வர்றதாக இல்லை. ஏனெனில் பாபிலோனுடைய பெயர், ஆதி பெயர் ஸ்னேயர் பட்டணம், பாபேல், அடுத்து பாபிலோன் வந்தது, இறுதியில் ஈராக்காக நிற்கின்றது. ஈராக் அதே போலதான் இன்றைய ஈரான் ஆதி காலத்தில் பர்ஷியா நாடாக இருந்தது, இன்றைக்கு அது ஈரானாக இருக்கிறது. இப்படியாக தங்கள் பெயர்களை, தங்கள் அடையாள சின்னங்களை அழித்து போட்டார்கள். ஆனால் ரோமாபுரி தன் அடையாளத்தை சிறிதளவும் குறைக்கவில்லை.
ரோமாபுரி பட்டணமானது உலகத்திலே அழகான பட்டணம். உலகத்தில் ஒரு அழகான பட்டணம் உண்டு என்றால் அது ரோமாபுரி தான். அழகிய ஓவியங்களை கொண்ட ஒரு பட்டணம் ரோமாபுரி. சிற்பக்கலைக்கு பேர் போனவர்கள் ரோமர்கள். இப்படியாக ரோம வரலாறை எடுத்து படித்து பாருங்கள், அதனுடைய அழகு உங்களுக்கு புரிந்து கொள்ளும். ஆகையால் சாத்தான் ரோமாபுரியை தன்வசப்படுத்திக் கொண்டான். ஐரோப்பாவின் தலைநகரமாக சாத்தான் அதை வைத்துக் கொண்டான். ஒரு நாள் அவன் தன்னுடைய சிங்காசனத்தை ரோமாபுரியில் வைக்கும் பொழுது சகல காரியமும் நாம் புரிந்து கொள்ளுவோம். இப்பொழுது வரைக்கும் ரோமாபுரியானது பின்புறத்தில் இருந்து இயக்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் கடந்த 1600 ஆண்டுகளாக ரோமாபுரியானது பின்புறத்தில் இருந்துதான் இயக்கிக் கொண்டு வருகின்றது. ஆனால் இறுதி காலத்தில் அது நேரடியாக முன்புறத்தில் வந்து நிற்கும். அப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சூப்பர் ஸ்டார் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா அந்நேரத்தில் ரோமாபுரிக்கு முன்பு ஒன்றும் செய்ய முடியாது. ரோமாபுரி தன்னுடைய சிங்காசனத்தை உயர்த்தும் பொழுது இந்த நாடுகள் எல்லாம் அவன் பாதப்படியில் இருக்கும் என்பதை வேதத்தின் வாயிலாக நாம் அடுத்தடுத்த முத்திரைகளில் பார்க்கலாம். சரித்திரங்களை சொல்லிவிட்டேன். அந்த சிகப்பு குதிரையில் இருந்தவன் எப்படிப்பட்ட ஆட்டங்களை ஆடினான் என்பதை நாம் இனிமேல் பார்க்க வேண்டும். நான் முதலாவது முத்திரையில் சொன்னேன், உலகத்தில் ஒரு பழைய மார்க்கம் உண்டு என்றால் அது யூத மார்க்கம். அவர்களுடைய வேதம் தோரா, அதாவது நம்முடைய பழைய ஏற்பாடு என்று நாம் சொல்லுவோம். இரண்டாவது ஒரு பழைய மார்க்கம் உண்டு என்றால் அது பௌத்தம். பௌத்தம் தான் இரண்டாவது ஒரு வலிமையான மார்க்கமாக கிழக்கு தேசத்தில் அது தன்னுடைய ராஜாங்கத்தை இன்று வரைக்கும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. இன்று வரைக்கும் பௌத்தம் கிழக்கு தேசத்தை தன் ஆதிக்கத்தில் வைத்திருக்கின்றது. மூன்றாவது ஒரு மார்க்கம் உலகத்தில் உண்டு என்றால் அது கத்தோலிக்க மார்க்கம் மாத்திரமே. இது உலகம் முழுவதையும் தன்னகத்தில் வைத்திருக்கின்றது. இது பழைய மார்க்கங்கள் இன்று வரைக்கும் நிலைத்து இருக்கின்றது, அழியாமல் அப்படியே இருக்கின்றது. நான்காவது ஒரு மார்க்கம் உண்டு என்றால் அது இஸ்லாம் மார்க்கம். நான்காவது ஒரு மார்க்கம் உண்டு என்றால் இஸ்லாம் மார்க்கம். அதுவும் இன்று வரைக்கும், என்று ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் நிலைத்து நிற்கின்றது. இந்த உலகத்தை 4 மார்க்கங்கள் தன்னகத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றது. 4 மார்க்கங்கள் இந்த உலகத்தை தன்னகத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒன்று யூதர்கள், யூத மார்க்கம். இரண்டாவது பௌத்தர்கள், அவர்களுடைய மார்க்கம். சீனா, ரஷ்யா, இப்படிப்பட்ட நாடுகள் இருக்கின்றது. சீனா, ஜப்பான், கிழக்கத்திய நாடுகள் எல்லாமே பௌத்த மார்க்கத்தை சார்ந்து நிற்கின்றது. மூன்றாவது ஒரு மார்க்கம் கத்தோலிக்க மார்க்கம். நான்காவது மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். இந்த 4 மார்க்கங்களும் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்றது. இதில் விசேஷம் என்னவென்றால், இந்த மூன்றாவது மார்க்கமாகிய கத்தோலிக்க மார்க்கம் அது 3வது இடம் இல்லை, அது 4வது இடத்தை பெற்றிருக்கின்றது. அது 4வது இடத்தை பெற்றிருக்கின்றது. 3வது இடத்தில் ஒரு வலிமையான மார்க்கம் உருவாகியது. 3வது இடத்தில் ஒரு வலிமையான மார்க்கம் உருவாகியது. அந்த மார்க்கத்தின் பெயர்தான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்ற மார்க்கம். அவர் உருவாக்கிய அந்த அன்பின் மார்க்கம், 12 அப்போஸ்தலர்களால் கட்டப்பட்ட அந்த மார்க்கமானது அது 3வது மார்க்கமாகும். 4வது மார்க்கம் கத்தோலிக்க மார்க்கம். 5வது மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். 5 மார்க்கங்கள் உண்டு.
அது எப்படி 4 ஆகியது என்றால், என்று கத்தோலிக்க மார்க்கம் உருவாகியதோ அன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பின் மார்க்கம் அது மறைந்து விட்டது. அதை அடிச்சுவடியை அவர்கள் எடுத்துவிட்டு இந்த கிறிஸ்தவ சபையில், இந்த கிறிஸ்துவின் சபையை கத்தோலிக்க சபையாக மாற்றிவிட்டார்கள். அதுதான் சரித்திரம். ஆகையால் அந்த மார்க்கமானது அழிக்கப்பட்டு விட்டது. ஆகிலும் 100% ஆதியிலிருந்து இன்று வரைக்கும் நிலைத்து இருக்கின்றது. ஆதியிலிருந்து இன்று வரைக்கும் அவர்கள் 1% இருக்கிறார்கள். ஒரு நாள் அவர்கள் காட்சியில் வருவார்கள். ஆதி அப்போஸ்தலர் பீரியடில் எப்படி வந்தார்களோ அதே காட்சி வரும் பொழுது உலகம் உண்மையை புரிந்து கொள்ளும். அப்பொழுதுதான் உண்மையை புரிந்து கொள்வார்கள். இந்த கத்தோலிக்க மார்க்கம் உருவாகியதிலிருந்து இன்று வரைக்கும் உலகத்தை தன்னகத்தில் கொண்டு வைத்திருக்கின்றது. இந்த கத்தோலிக்க மார்க்கமானது 3ஆம் பொனிபஸினால் தோற்றுவிக்கப்பட்ட கத்தோலிக்க மார்க்கம் கிபி 606 வந்தது என்று நாம் பார்த்தோம். இதே மதம் தோன்றிய காலகட்டத்தில் தான் இஸ்லாம் மதமும் தோன்றியது. ரோமன் கத்தோலிக்க என்றைக்கு வந்ததோ அதே ஆண்டுகளுக்கு உட்பட்டு தான் இஸ்லாமிய மார்க்கமும் தோன்றியது. அதை தோற்றுவித்தவர் இஸ்லாமியர்களின் நபியாகிய முகமது நபி ஆவார்கள். கத்தோலிக்க மார்க்கமும் 6ஆம் நூற்றாண்டில் நிலை கொண்டது. இஸ்லாம் மார்க்கமும் 6வது நூற்றாண்டில் நிலை கொண்டது. வேதத்தின் பிரகாரம் அது 4வது சபையாகிய தியத்திர சபையை சார்ந்து நிற்கின்றது. 4வது சபையாகிய தியத்திரா இருளின் காலத்தில் சென்றது என்று வேதத்தில் பார்க்கலாம். அதை நாம் சபை காலங்களில் உணரலாம். நான் அந்த சபைக்குள் செல்லவில்லை. நாம் இப்பொழுது 2வது முத்திரைக்குள் செல்லுகிறோம். இந்த 6ஆம் நூற்றாண்டில் எருசலேம் தேவாலயத்தை இடிக்கப்பட்ட அதே இடத்தில், எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்தில் அல் அக்ஸா மஸ்ஜித் என்ற இஸ்லாமியர்களின் தொழுகை கட்டடம் அங்கே கட்டப்பட்டது. அல் அக்ஸா மஸ்ஜித். இதை கட்டியவர் உமர் என்றவர் கட்டினார். இந்த சபையானது சிலைகளை ஒழித்து கட்டியது. இஸ்லாமியர்கள் காலங்காலமாக சிலை வணக்கத்தில் இருந்தவர்கள், ஆவிகளை வணங்கி கொண்டிருந்தவர்கள். என்றைக்கு முகமது நபியார் இஸ்லாம் மார்க்கத்தை உருவாக்கினாரோ அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் எந்த ஒரு இஸ்லாமியனும் சிலைகளை வழிபடுவதில்லை, ஆவிகளை வழிபடுவதில்லை. தங்களுக்கு மேற்பட்ட ஒரு சக்தி இருக்கின்றது. அவர்கள் மொழியில், அவர்களுடைய அரபி மொழியில் அவர்களுடைய தேவன் அல்லாஹ் என்று அழைக்கப்படுகிறார். அல்லாஹ்வை தவிர்த்து அவர்கள் எவருக்கும் தங்கள் தலைகளை தாழ்த்த மாட்டார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எந்த ஒரு இஸ்லாமியனை நீங்கள் கேட்டு பார்த்தாலும் அல்லாஹ்வை தவிர்த்து நான் வேறு எந்த தெய்வத்தையும் தலை வணங்க மாட்டேன். இதே போலதான் யூதர்களும் இருந்தார்கள். யெகோவாவை தவிர்த்து யாவருக்குமே அவர்கள் தலை தாழ்த்தாமல் இருந்தார்கள். யாருக்கும் தலை வணங்க மாட்டார்கள். அவர்களும் சிலை வணக்கம் இல்லாதவர்கள். இஸ்லாமியர்களும் சிலை வணக்கம் இல்லாதவர்கள். 2 பேரும் ஆபிரகாமின் சந்ததிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த நேரத்தில் இஸ்லாம் மார்க்கமானது சிலை வணக்கத்தை ஒழித்து கட்டி அவர்கள் தனியாக ஒரு மார்க்கங்களை உருவாக்கி ஆசிய கண்டத்தை தன்னகத்தில் வைத்துக் கொண்டது. ஆப்பிரிக்கா கண்டத்தையும் தன்னகத்தில் வைத்துக் கொண்டது. அதே காலகட்டத்தில் ரோமாபுரி கத்தோலிக்க மார்க்கத்தை உருவாக்கியது. புரிந்து கொள்ள வேண்டிய இடம் இந்த இடம்தான். கத்தோலிக்க மார்க்கமானது உருவாக்கப்பட்டவுடன் அங்கே சிலைகள் உள்ளே கொண்டு வரப்பட்டது.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலை வணக்கம் கூடாது என்பதை அப்போஸ்தலர்களுக்கு போதித்தார். ஏனெனில் அவர்கள் இஸ்ரவேல் பரம்பரைகள், அவர்கள் யாருமே சிலைகளை வணங்கினவர்கள் கிடையாது. அப்போஸ்தலர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த கிறிஸ்துவின் சபையானது ஆதியில் இருந்து கத்தோலிக்க மார்க்கம் தோன்றுகிறது வரைக்கும் அவர்கள் ஆவிகளையும் நம்பவில்லை, சிலைகளையும் வணங்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது முத்திரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இரண்டே வசனத்தில் இருக்கக்கூடிய காரியங்களே உங்கள் மத்தியில் வைக்கிறேன். இந்த கிறிஸ்தவ மதமானது உருவாக்கப்பட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்டு கத்தோலிக்க மார்க்கம் வருகிறது வரைக்கும் ஏறக்குறைய 300 ஆண்டுகள், ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு மேல் கிறிஸ்தவர்கள் யாருமே சிலையை வணங்கவில்லை. முதலாவது கத்தோலிக்க மார்க்கமானது உருவாக்கப்பட்டவுடன், அவர்கள் ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் ஆனவுடன் அவர்கள் தங்களுடைய வீனஸ் தெய்வத்தை கொண்டு வந்து விட்டார்கள். அந்த வீனஸ் தெய்வத்திற்கு தான் கன்னிமரியாள் என்று பெயரை போட்டு விட்டாங்க. முதல் சிலை அங்கே உள்ளே நுழைகிறது. என்று கிறிஸ்தவ சபைக்குள் சிலை நுழைந்ததோ அன்றைக்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய கண்ணை மூடிக்கொண்டார். அவர் தன் கண்களை மறைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவ சபையிலிருந்து வெளியேறினார். அதன் பிறகு இன்று வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எந்த சபைகளிலும் ஈடுபடவில்லை. அதன் பிறகு கத்தோலிக்க மார்க்கத்தை உலகம் முழுவதும் அவர்கள் ஸ்தாபிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் மூன்றே ஆயுதம். இயேசு கிறிஸ்து என்ற மகத்துவமான குமாரன் மரியாளின் வயிற்றில் பிறந்தார். தாய், அவரை பெற்ற தாய் எப்படி இருப்பாள்? அந்த இடத்தில் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து மகனை இரண்டாவது இடத்தில் கொண்டு வைத்து விட்டார்கள். கேட்டால் இன்றைக்கும் நீங்கள் கத்தோலிக்கரிடத்தில் கேட்டால் அதை தான் சொல்வார்கள். தாய் பெரியவனா பையன் மகன் பெரியவனா இப்படி தான் கேட்பார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சில இடத்தை தவிர்த்து மரியாதை குறித்து வேதத்திலே கிடையாது. ஆனால் கத்தோலிக்கர்கள் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் மரியாதை தான் போற்றுகிறார்கள். மரியாதை தான் போற்றுகிறார்கள். இரண்டாவது யோசேப்பு, அவருடைய தகப்பனார் என்று. மரியாள் முதலாவது இடத்திலையும், இரண்டாவது தகப்பனார் யோசேப்பும், மூன்றாவது இயேசு கிறிஸ்து குமாரன் என்று திருத்துவ போதகத்தை உள்ளே கொண்டு வந்தார்கள். திருத்துவம் என்ற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் எங்கும் கிடையாது. திருத்துவம் என்ற சொல்லை கொண்டு வந்ததே இந்த ரோமர்கள். இன்றைக்கு பெந்தேகோஸ்காரர்களும் அதற்கு தாளாட்டுகிறார்கள். திருத்துவ தேவன், திருத்துவ தேவன். எப்படிங்க பைபிளில் திருத்துவ தேவன் இருக்கு? எந்த இடத்தில் இருக்கு? சுட்டி காட்டுங்க. திருத்துவ தேவன் எங்க இருக்குன்னு வேதத்தில் உள்ள ஒரு வசனத்தை எடுத்து சுட்டி காட்டுங்க. திருத்துவ தேவன் இவர்களே ஒரு பெயரை வைத்து விட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் என்ன சொல்லி இருக்கின்றது? இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒன்றையும் நீ எடுக்கக்கூடாது, எடுத்தா இந்த புஸ்தகத்தில் இருக்க பங்கை ஒன்று எடுத்துருவேன்னு சொல்லிட்டாரு. இதில் ஏதாவது கூட்டினா இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வாதை உண்மையில் கூட்டுவேன். இவங்க என்ன செஞ்சாங்க? எக்ஸ்ட்ரா கொண்டு வைக்கிறாங்க. திருத்துவ தேவன். புரிந்து கொள்ளுங்க, பைபிள் படிங்க, தெளிவா படிங்க. பெருமைக்காக பைபிள் படிக்காதுங்க. மற்றவனை குற்றம் சாட்டுவதற்காக பைபிள் படிக்காதுங்க. உங்கள் நித்திய ஜீவனுக்காக, உங்கள் சொந்த ரட்சிப்புக்காக பைபிள் படிங்க. உங்கள் சொந்த ரட்சிப்புக்காக படிக்க வேண்டும். இந்த திருத்துவத்தை உருவாக்கி கொண்டு கொடுத்தவர்களே ரோமர்கள். அப்படியாக இந்த திருத்துவ கொள்கை உள்ளே வந்து உலகத்தை தன்னகத்தை கொண்டு வந்தது. இந்த சிலையானது கத்தோலிக்க மார்க்கத்தில் நுழைந்து ஏறக்குறைய
கிபி 1520 வரைக்கும் அவர்கள் ஆடிய ஆட்டத்தை நாம் பின்னே பார்க்கலாம். கிபி 842 முதல் கிபி 867 முடிய ஆட்சி செய்த ஒரு ராணி இருக்கிறார். அவளுடைய பெயர் தியோடரா. தியோடரா என்ற ராணியின் காலத்தில், நன்றாக பார்த்து, நான் இப்போ சரித்திரம் உங்கள் மத்தியில் கொண்டு வைக்கிறேன். தியோடரா ராணியின் காலத்தில் மாத்திரம் விக்கிரகங்களை மதிக்காத, புரிந்து கொள்ளுங்கள், விக்கிரகங்களை மதிக்காத 1,00,000க்கு மேலான கிறிஸ்தவர்களை படுகொலை செய்தால் இந்த ராணியானவள். அவளுடைய பெயர் தியோடரா ராணி. இதை இருளின் காலம் என்று சரித்திர ஆசிரியர் சொல்கிறார். போப் 3ஆம் இன்னோசென்ட் என்பவர் தன்னை தேவனின் பிரதிநிதி என்று சபையின் மூலம் உலகத்தின் மீதும் அதிகாரம் செலுத்த எனக்கு உரிமை உண்டு என்று தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டார். இந்த ராணியின் காலத்தில், அதாவது கிபி 8ஆம் நூற்றாண்டும் 9ஆம் நூற்றாண்டுக்கு மத்தியில் போப் 3ஆம் இன்னோசென்ட், புரிந்து கொள்ளுங்கள், போப்புடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு எல்லாம் புரிந்துவிடும். போப் 3ஆம் இன்னோசென்ட் என்ற நபர் தன்னை தேவனின் பிரதிநிதி என்று அறிக்கை பண்ணிட்டார். போப்பு சொன்னதுதான். இவர் காலத்தில் ஆயிரக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த 3ஆம் இன்னோசென்ட் காலத்தில் ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இதில் வேடிக்கையான காரியங்கள் நிறைய இருக்கின்றது. இவர் காலத்தில் வேசிகள் ஆட்சி செய்யும் காலமாயிருந்தது. விபச்சாரங்கள் கட்டவிழ்த்து படவிடப்பட்டது. 3ஆம் சகரியாஸ் என்பவருக்கு ஒரு சகோதரி இருந்தால், அவள் மூலமாக அநேக கள்ள குழந்தைகள் பிறந்தன. சரித்திர ஆசிரியர் எழுதுறத நான் படித்து காட்டுகிறேன். அவள் மூலமாக அநேக கள்ள குழந்தைகள் பிறந்தன. இவர்கள் போப்பின் அரண்மனையை நிறைத்து விட்டனர். போப்புக்கு என்று இருக்கக்கூடிய அரண்மனை இருக்கு. அதில் கள்ள பிள்ளைகள், கள்ளக்காதலால் பிறந்த பிள்ளைகள் நிறைந்து விட்டனர். சகரியாசின் வைப்பாட்டியான மரோசியா என்பவள் 3ஆம் அனோஸ்டேசியஸ் என்பவரை கொன்று போட்டாள். 11ஆம் ஜான் என்பவர் இந்த மரோசியாவிற்கு பிறந்த கள்ள பிள்ளையாகும். கள்ளக்காதலால் பிறந்த மகனாவான் இந்த ஜான். 12ஆம் ஜான் என்பவருக்கு இவர் பேரனாவார். இந்த 12ஆம் ஜான் என்பவர், புரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்லுவ வரலாறு ரோமர்களுடைய வரலாறு. அவர்கள் செய்த, ஆதி காலத்தில் செய்த ஒவ்வொரு அக்கிரமங்களையும் சரித்திர வாயிலாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த ஜான், 12ஆம் ஜான் என்பவன் அநேக விதவைகளையும் அநேக கன்னி பெண்களையும் சிறுமிகளையும் அவனுக்கு கற்பழிப்பது அவனுடைய ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. அவனுடைய பொழுதுபோக்கு இந்த பிள்ளைகளை, இந்த விதவைகளை, கன்னி பெண்களை, சிறுமிகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணோட விபச்சாரம் செய்யும் போது இவனுடைய நோக்கமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்களோட விபச்சாரம் செய்வான். ஒரு முறை அவன் விபச்சாரம் செய்யும் பொழுது, அவன் ஒரு பெண்ணோட விபச்சாரம் செய்யும் பொழுது அவளுடைய கணவன் நேரடியாக பார்த்து அந்த 12ஆம் ஜானை படுகொலை செய்தான். அதனால் 2 வம்சங்களுடைய 2 போப்புகள் ஒருவரோட ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு, ஒருவர் அவினாக்னான் என்ற இடத்திலும் மற்றவர் ரோமாபுரியிலும்
ஆளுகை செய்தனர். இந்த யுத்தமானது, இந்த படுகொலைக்கு பிறகு அந்த போப்புடைய ஸ்தானம் இரண்டாக பிரிந்தது. இந்த கள்ளக்காதல் விவரம் இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய நிறைய காரியம் இருக்கின்றது. இந்த போப்புகள் அசுத்தமான வழிகளில் நடந்து கள்ளக்காதலால் அநேக பிள்ளைகளை பெற்று அவர்களுடைய அரண்மனைகளை நிறைத்தார்கள் என்று சரித்திரம் கூறுகின்றது. இது என்னுடைய மூளை அல்ல, நான் சரித்திரத்தை எடுத்து உங்கள் மத்தியில் வைக்கிறேன். என் அருமை கத்தோலிக்க பிள்ளைகளே, என் மீது கோபப்படாதீர்கள், சரித்திரத்தை படித்து உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நான் கூறுவது உங்களுக்கு கோபம் வரலாம், வருத்தங்கள் வரலாம், ஆனால் நீங்கள் சரித்திரத்தை படியுங்கள். நான் என்னுடைய மூளையில் பேசவில்லை. அது மட்டுமல்ல, இவர்களுக்கு ஒரு அலாதி இன்பம் உண்டு. அது என்னவென்றால், வாலிப ஆண்களை ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவார்கள். ஓரின சேர்க்கையில் இந்த இரண்டு போப்புகளும் ஈடுபட்டார்கள். கன்னி பெண்கள், விதவை பெண்கள், சிறுமிகள், இவர்களெல்லாம் வன்புணர்ச்சி செய்த இவர்கள் ஆண்களையும் விட்டு வைக்கவில்லை, அழகான ஆண்களையும். காம களியாட்டத்தில் இவர்களை மிஞ்ச யாரும் இல்லை என்று சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார். இவர்களை மிஞ்ச முடியாத போப்புகள் யாரும் கிடையாது என்று எழுதுகிறார். ஆசாரிய ஊழியத்தை அதிகமாக பணம் கொடுத்து விற்று போட்டார்கள். ஞானஸ்தானத்திற்காக பணம் வாங்கினவர்கள் இவர்கள். இப்படியாக சரித்திரமானது இவர்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. இதுதான் தியேத்திர சபையின் காலமாகும். அதாவது 7 சபையில் 4வது சபையின் காலமாகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் ஆகிய அப்போஸ்தலர்கள், அவர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையை இந்த கத்தோலிக்கர்கள் அடக்கி ஒடுக்கி விசுவாசிகளை சிதறடித்து விட்டார்கள், கொலையும் செய்து விட்டார்கள். பிறகு இந்த இயேசு கிறிஸ்து சபையானது முற்றிலுமாக வேறறுக்கப்பட்டது. அது இறுதி காலத்தில், லவோதிக்கா சபையின் காலத்தில் தான் அது மணவாட்டியாக காட்சியில் வந்தது. இறுதி காலத்தில் தான் வந்தது. பெந்தேகோஸ்து சபை என்ற மூலம் உருவாக்கப்பட்டது. கிபி 1906ஆம் ஆண்டு சில பரிசுத்தவான்களால் உருவாக்கப்பட்ட சபைதான் பெந்தேகோஸ்தே. இந்த பெந்தேகோஸ்தே சபை உருவாகிய பொழுது ஒரு மிகப்பெரிய அசைவை கொண்டு வந்தது. உலகம் அவர்களை திரும்பி பார்த்தது. உலகம் அவர்களை திரும்பி பார்த்தது. அவர்களும் சற்று விளக்காக இருந்தார்கள். மறுபடியும் அவர்கள் விழுந்து போனார்கள். இப்பொழுதும் அவர்கள் திருத்துவ கொள்கையில் தான் இருக்கிறார்கள். அதே காலகட்டத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையை அமெரிக்காவை சார்ந்த வில்லியம் மரியான் பெர்னாம் என்பவர் கொண்டு வருகிறார். அவர்தான் அறிமுகப்படுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். அவர் அநேக அற்புதங்களை செய்தார். அவருக்கு பின்பும் அவர்களும் விழுந்துதான் இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் எல்லா சபைகளுமே நித்திரையில் இருக்கின்றது. ஏனெனில் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் 10 கன்னிகைகள் உண்டு. அந்த 10 கன்னிகைகளும் மணவாளன் வரும் பொழுது, வருகிற நேரத்தில் 10 பேர் நித்திரையில் இருந்தார்கள். எல்லாருமே நித்திரையில் இருக்கிறார்கள். மணவாளன் வருகிற சத்தம் கேட்ட பொழுது, மணவாளன் வருகிற சத்தம் கேட்ட பொழுது 10 பேரும் விழித்துக் கொண்டார்கள். அப்பொழுது 5 பேர் புத்தி உள்ளவர்கள். அந்த 5 பேர் புத்தி உள்ள கன்னிகைகள் தான் ரோமன் கத்தோலிக்க சபையில் இருந்து, லூத்தரன் சபையில் இருந்து,
மெத்தடிஸ்ட் சபையில் இருந்து, சல்வேஷன் ஆர்மி சபையில் இருந்து, சிஎஸ்ஐ சபையில் இருந்து, பெந்தகோஸ்து சபையில் இருந்து, இயேசு கிறிஸ்துவின் சபை வரைக்கும் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு சதவீதம் உண்மையான பரிசுத்தவான்கள் மனவாட்டிகள் உள்ளே இருக்கிறார்கள். எல்லா சபையிலும் மனவாட்டி உண்டு என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகையால் நான் ஒரு சபையை சார்த்து ஒரு சபையை நான் பெருமைப்படுத்த முடியாது. நான் வேதத்தை தான் உங்கள் மத்தியில் பேச முடியும். நடக்கிற தவறுகளை நான் சுட்டிக்காட்ட முடியும். உண்மையை உண்மை என்று வேதத்தின் மூலமாக சொல்லுகிறேன். ஏன் இந்து மதத்திலும் தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்களும் வருவார்கள், இந்து மதத்தை விட்டு வெளியேறுவார்கள். இஸ்லாம் மார்க்கத்திலும் இருக்கிறார்கள், இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு வெளியே வருவார்கள். பௌத்த மார்க்கத்திலிருந்து வெளியே வருவார்கள். இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பு ஒவ்வொரு மதத்திலிருந்து மனவாட்டி வெளியே வருவாள், ஒவ்வொரு சபையிலிருந்து மனவாட்டி வெளியே வருவார்கள். இப்படியாக இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு ஆர்ப்பரிப்பு பூமியில் நடக்கும் பொழுது இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தமானது வானம் வரைக்கு செல்லும். ஆதி அப்போஸ்தலரின் காலத்தில் நடந்தது போல அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு இடி முழக்கம் உண்டாகும். அந்த இடி முழக்கம் ஆதியில் உண்டானது போல கடைசி காலத்திலும் உருவாகும். அந்த இடி முழக்கம் சத்தம் உண்டாகியவுடன் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து உட்காருவார். அப்போஸ்தலர் காலத்தில் உட்கார்ந்தது போல இந்த மனவாட்டிகளின் மீது உட்காருவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். யோவேலின் தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கின்றோம். நாம் யோவேலின் செய்தியை பார்க்கும் பொழுது அதை குறித்து தெளிவாக பார்ப்போம். இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருப்பது 2வது முத்திரை. இதை இந்த தொடரோட உங்களுக்கு நான் காட்சியை ஒப்பிட்டு கொண்டு வருகிறேன். இப்படியாக 6ஆம் நூற்றாண்டில் தோன்றப்பட்ட இந்த கத்தோலிக்க மார்க்கமானது மிக வேகமாக பரவி முழு ஐரோப்பாவையும் தன்னகத்தை வைத்துக் கொண்டது. அப்படியே ஐரோப்பாவையும், ஆப்பிரிக்காவையும், அமெரிக்காவையும், ஆஸ்திரேலியாவையும், ஏன் ஆசியாவையும் இந்த கத்தோலிக்க மதமானது தனது ஆதிக்கத்துக்குள் கொண்டு வந்துவிட்டது. இப்பொழுது வரைக்கும் தன்னகத்தை வைத்திருக்கின்றது. இதைதான் தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நான் இப்பொழுது தானியேல் புஸ்தகத்தில் இருந்து ஒரு வசனத்தை, தானியேல் என்ன சொல்லியிருக்கிறார் என்ற வசனத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். பாழாக்கும் அருவருப்பை குறித்து இந்த தானியேல் பேசுகிறார். பாழாக்கும் அருவருப்பு என்ன? 1606ஆம் ஆண்டு கத்தோலிக்க மார்க்கம் உருவாகியது. 3ஆம் போனிபஸ் என்ற நபர் மூலம், ராயன் மூலம் கத்தோலிக்க மார்க்கம் நிலை கொண்டது. அவர்களின் பரிபூர்ணமான ஆட்சி நடக்கின்றது. மதத்தின் மூலமாக உலகம் முழுவதையும் தங்கள் கையில் கொண்டு வந்து விட்டார்கள், முழு ஐரோப்பாவையும். இந்த 1290 ஆண்டுகள் அந்த மார்க்கத்துக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 1896ஆம் ஆண்டுகளுக்கு பின்பு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சரித்திரமானது கத்தோலிக்கருக்கு விரோதமாக புரொட்டஸ்டன்ட்கள் எழுச்சி பெற்றார்கள். புரொட்டஸ்டன்ட்களை உருவாக்கியவர் மார்ட்டின் லூத்தர் ஆவார். 5ஆம் சபையின் தூதனாவார். சிமிர்னா சபையின் தூதனான மார்ட்டின் லூத்தரானவர் புரொட்டஸ்டன்ட் என்ற சபையை உருவாக்கினார். இவர்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் 1896ஆம் ஆண்டு மிகப்பெரிய கலவரம் நடந்தது. அதில் முக்கியமாக அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற புரொட்டஸ்டன்ட்கள்
அதிகமாக இருக்கும் நபர் மூலமாக சுவிசேஷகர்களை உருவாக்கி கத்தோலிக்கருக்கு மரண அடி கொடுத்து விட்டார்கள். தானியல் சொன்ன கணக்கை பார்த்தீங்களா? கரெக்டாக இருக்கு. புரொட்டஸ்டாண்டுகளுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடந்திருக்கிறது என்பது சரித்திரத்தில் படிங்க. புரொட்டஸ்டாண்டுகள் லட்சக்கணக்கான பேரை அவர்கள் படுகொலை செய்தார்கள், இரத்த பலி வாங்கினார்கள். அது யார்? சிகப்பு குதிரையில் அமர்ந்திருந்தவன், பூமியில் சமாதானத்தை எடுத்து போட வேண்டும் என்று அதிகாரம் பெற்ற அந்த சிகப்பு குதிரைக்காரன். அந்த சிகப்பு குதிரைக்காரன் கிபி லட்சக்கணக்கான பரிசுத்தவான்களை படுகொலை செய்தான், புரொட்டஸ்டாண்டுகளை. அடுத்து ஒரு கணக்கு இருக்கின்றது, அதையும் நாம் பார்ப்போம், அதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தானியல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1335 நாட்கள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். பாருங்கள், 1335 நாட்கள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் என்று இங்கே தானியல் குறிப்பிடுகிறார். அந்த 1335 நாள் என்பது, நாள் என்றால் வருடம், வேதத்தின் பிரகாரம் அது நாட்கள் என்று குறிப்பிடுகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடத்திற்கு சமம். இந்த 1335 நாளை ரோமன் கத்தோலிக்க தோன்றப்பட்ட அந்த ஆண்டோட கூட்டும் பொழுது, அதாவது 606 கூட்டும் பொழுது 1941 என்ற கணக்கு கிடைக்கின்றது. இந்த 1941 என்பது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாகும். இங்கே இந்த 12ஆம் வசனம் சொல்லுகிறது, 1335 ஆண்டுகள் காத்திருக்கிறவன் பாக்கியவான். அவன் யார்? அந்த 1290 நாட்கள் புறஜாதிகள், புரொட்டஸ்டாண்டுகள், இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள். அது 11ஆம் வசனம் சொல்லுகின்றது. இந்த 12ஆம் வசனம் யாரை குறிக்கின்றது? அது யூதர்களை குறிக்கின்றது. 1941 முதலாம் உலக யுத்தம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், யூதர்கள் ஹிட்லரால் வேட்டையாடப்படுகின்றனர். உலகம் முழுவதும் இஸ்ரவேலர்களுக்கு துன்பம் நெருங்கிவிட்டது, வேதனை நெருங்கிவிட்டது. உலகம் முழுவதும் இருந்து அவர்களை துரத்துகிறார்கள். போ உன் தேசத்துக்கு, பரதேசியே நீ உன் தேசத்துக்கு போ என்று விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். நாம் சரித்திரத்தை பின்பு பார்க்கும் பொழுது அக்காரியத்தை பார்க்கலாம். இப்பொழுது 2வது முத்திரையில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விஞ்ஞானி ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டைன் என்ற யூதர், புரிந்து கொள்ளுங்கள், விஞ்ஞானி ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டைன் என்ற யூதர் அணுக்குண்டுகளை கண்டுபிடித்தார். அணுக்குண்டுகளை கண்டுபிடித்து அமெரிக்காவிடம் கொடுக்கிறார். இப்போ 2வது உலக யுத்தம் ஆரம்பம் ஆகுது. முதல் யுத்தம் முடிஞ்சு 2வது உலக யுத்தம் ஆரம்பிக்க போகுது. 2வது உலக யுத்தம் வர சமயம் அமெரிக்கா சூப்பர் ஸ்டாராக இருக்கு. அமெரிக்கான்னு சொன்னால் நடுங்க ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் வருது. அதற்கு முன்பு அமெரிக்கா என்ன உலகத்துக்கே தெரியாது. 2வது உலக யுத்தத்தில் தன்னை அறிமுகப்படுத்துகின்றது. அதற்கு அந்த அமெரிக்காவை சூப்பர் ஸ்டார் ஆக்கிய நபருடைய பேர் தான் ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டைன் என்ற யூத விஞ்ஞானி ஆவார். அவர் இந்த அணுக்குண்டுகளை கண்டுபிடித்து அமெரிக்கர்களிடம் கொடுத்துவிட்டு, இதை நீங்கள் வாங்குவதாக இருந்தால் என் மக்களுக்கு எங்கள் தேசம் வேண்டும், எங்கள் தேசத்தை நீங்கள் வாங்கி தருவீர்களே ஆனால் நான் இதை உங்களுக்கு அன்பளிப்பு அளிக்கிறேன் என்று சொன்னார். அதன் மூலம் 1941 ஆண்டு யூதர்களுக்கும்
புறஜாதிகளுக்கும் ஒப்பந்தமாகின்றது. யுத்தங்கள் முடிந்தவுடன் உங்கள் தேசம் உங்கள் கரத்தில் வந்துவிடும். பார்த்தீர்களா? தானியேலுடைய வசனம் எவ்வளவு தெளிவாக நமக்கு விளக்கம் கொடுக்கின்றது. சிகப்பு குதிரையின் காலத்தில் 1335 நாட்கள் காத்திருந்தவர்கள் இந்த யூதர்கள். கிபி 70ஆம் ஆண்டு சிதறடிக்கப்பட்டவர்கள். தீத்துராயினால் சிதறடிக்கப்பட்ட இந்த நபர்கள் அமெரிக்கர்களால் மறுபடியும் தங்கள் சொந்த நாட்டிற்கு போகிறார்கள். அதனுடைய ஆண்டுதான் 1941ஆம் ஆண்டு. இத்தனை ஆண்டுகள் காத்திருந்து பாக்கியவான்கள் ஆனார்கள். இரண்டாம் உலக யுத்தம் முடிந்தவுடன் அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு சென்று விட்டார்கள். அங்கே தாவீதின் 6 நட்சத்திர கொடியை 1948ஆம் ஆண்டு பறக்க விட்டார்கள். தங்கள் மகிழ்ச்சிகளை கொண்டாடினார்கள். இப்படியாக தானியேலின் கணக்கை நாம் பார்த்தோம். சரியாக 1941ஆம் ஆண்டு அவர்களுக்காக தேசம் உருவாக்கி கொடுக்கப்பட்டது. தானியேலின் கணக்குப்படி 1335 நாள் என்று குறிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 1335 நாள் என்பது 1335 வருடமாகும். 606 ஆண்டு அதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு நாம் பார்த்தோம். அதை இணைத்தால் 1800 சொச்சம் வருகின்றது. அதற்கு பின்பு அவர்கள் தங்கள் சுய தேசத்திற்கு சென்று விட்டார்கள். அவர்கள் பாக்கியவான்கள் ஆனார்கள். மீண்டும் நாம் இரண்டாம் முத்திரையை குறித்து சற்று இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். அவன் சிகப்பு குதிரைக்காரன். இரண்டாம் முத்திரையில் உள்ள நபர் சிகப்பு குதிரை. அவன் கரத்தில் இருந்தது பட்டயம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பூமியில் உள்ள சமாதானத்தை எடுத்துவிட வேண்டும். இந்த சமாதானத்தை எடுக்கக்கூடியவன் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது என்ற வார்த்தையின்படி அநேக யுத்தங்களை 900 ஆண்டுகளாக அவன் செய்து கொண்டிருந்தான். இரண்டாம் முத்திரையில் அதில் கவனிக்கப்பட வேண்டிய யுத்தங்கள் மிக முக்கியமானது. கிபி 1096 முதல் கிபி 1683 வரை 6 சிலுவை போர்கள் ஆரம்பிக்கப்பட்டது. 6 சிலுவை போர்கள் நடந்தது. முதலாம் சிலுவை போரானது 1096ஆம் ஆண்டும், இரண்டாம் சிலுவை போர் 1187ஆம் ஆண்டும், மூன்றாம் சிலுவை போர் 1189 முதல் 1192 வரையும், நான்காம் சிலுவை போர் 1203ஆம் ஆண்டு, ஐந்தாம் சிலுவை போர் 1212ஆம் ஆண்டு. சற்று இடைவெளி விட்டு ஆறாம் சிலுவை போரானது 1683ஆம் ஆண்டு சிலுவை போர்கள் நடந்தது. வேத வசனம் சொன்னது போல, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல, யுத்தங்களின் செய்தியை கேட்பீர்கள், ஆனால் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களிலும் பகைக்கப்படுவீர்கள். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். சிகப்பு குதிரைக்காரனுடைய வேலைகளை பார்த்தீர்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவனுக்கு சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எத்தனை யுத்தங்கள்! கிபி 606 நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 900 ஆண்டுகளுடைய சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவன் பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து விட்டான். இரண்டாம் முத்திரையின் கீழ் அநேக பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள்.
இரண்டாம் முத்திரையில் மரித்தவர்கள் அதிகமாக பரிசுத்தவான்கள், விசுவாசிகள். முதலாம் முத்திரையில் அநேகர் மரித்தது யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பெரும்பான்மையாக மரித்தார்கள், பரிசுத்தவான்கள் குறைவாக இருந்தார்கள். இரண்டாம் முத்திரையில் பரிசுத்தவான்கள் மிக அதிகமாக படுகொலை செய்யப்பட்டனர். யாரால்? சிகப்பு குதிரைக்காரனால். அவன் யார்? அவன்தான் ரோமாபுரிக்காரன். நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த காரியத்தை யோவான் பார்த்தபோது சிவப்பான குதிரை மேலேறி புறப்பட்டு செல்கிறான். சிவப்பு குதிரை மேல் ஏறிட்டு புறப்பட்டு செல்கிறான். குதிரையின் நிறம் மாறிக்கொண்டே வருகிறது. வெள்ளையிலிருந்து சிகப்பாக மாறுகிறது. அவன் கையில் பட்டயம் இருப்பதால் சபைகளில் சண்டைகளும், தேசங்களில் யுத்தமும், அரசியலில் குழப்பமும் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன? சமாதானம் சபைகளிலிருந்து விலகி சென்றது. இன்று எந்த சபையில் சமாதானம் இருக்கின்றது? சபையில் சமாதானம் இல்லை. சபைக்கு விரோதமாக சபை இருக்கின்றது. கத்தோலிக்கரை புரொட்டஸ்டன்ட் சபைகளாருக்கு பிடிக்காது. பெந்தேகோஸ்தினர் பிற சபையாரை மதிப்பதில்லை. பிற சபையினர் பெந்தேகோஸ்தை மதிப்பதில்லை. இது என்னத்தை காண்பிக்கின்றது? சிகப்பு குதிரையின் மேல் அமர்ந்திருந்த குதிரைக்காரனுடைய பட்டயத்தை சுட்டி காட்டுகின்றது. அவனுடைய அதிகாரம் சமாதானத்தை எடுத்துவிடு. அவன் சமாதானத்தை எடுத்து விட்டான், சபையிலிருந்து எடுத்து விட்டான். என்று புரொட்டஸ்டன்ட் சபை ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு சபைக்கு விரோதமாக இருக்கின்றது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் இன்று வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கின்றது. காரணம், சிகப்பு குதிரையின் மீது அமர்ந்திருக்கிறவனின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்றது. அவன் தன்னுடைய வேலையை முடித்துக் கொண்டு மூன்றாம் குதிரைக்காரனுக்கு மீண்டும் செல்ல வேண்டும். அவனுக்கு அது மீதமுள்ள காரியங்களை மூன்றாம் குதிரைக்காரனிடம் ஒப்படைக்க வேண்டும். அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அவரவர்கள் செய்து கொண்டு மற்றவருக்கு வழி திறக்க வேண்டும். பாருங்கள், குதிரைக்காரனுடைய அட்டூழியங்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். உலகத்தில் அநேகரை படுகொலை செய்த யார்? அவர்கள்தான் ரோமர்கள். ரோமர்கள் தான் உலகத்தில் அநேகரை படுகொலை செய்தவர்கள். ரோமாபுரி பட்டணமானது இரத்தத்தால் நிறைந்திருக்கின்றது. அநேக யூதர்களையும் இஸ்ரவேலர்களையும் பரிசுத்தவான்களை விசுவாசிகளை கொன்ற பட்டணமாகும். ரோமாபுரியில் குருவாக இருந்தவர், போப்பாக இருந்தவர் பரிசுத்த அகஸ்டின் என்பவர். ஹிப்போ நாட்டை சேர்ந்தவர். அவரை குறித்து பார்ப்போம். இவர் ரோமா சபையின் மத குருவான பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இவரை அபிஷேகிக்க முயன்றார். அப்பொழுது இவர் அதை மறுத்துவிட்டார் என்று சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார். அகஸ்டின் ஹிப்போ நாட்டிற்கு சென்று ரோமன் கத்தோலிக்க சபையில் விசுவாசம் கொள்ளாத அனைவரையும் படுகொலை செய்வது தேவனுக்கு பிரியமாய் உள்ளது என்று நான் தேவனிடத்தில் இருந்து சாசனத்தை பெற்றேன் என்று கையொப்பம் இடுகிறார் இந்த பரிசுத்த அகஸ்டின் என்பவர். ரோமர்களால், ரோமன் கத்தோலிக்கர்களால் போற்றப்படும் இந்த அகஸ்டின் என்பவர் ரோமன் கத்தோலிக்கத்தை விசுவாசிக்காதவர்களை படுகொலை செய்யுங்கள் என்று கையொப்பமிடுகிறார்.
இது இரத்த சாட்சிகளின் புஸ்தகத்தில் இருக்கிறது என்பதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த காரியம் இரத்த சாட்சிகளின் புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட சரித்திரமாகும். பரிசுத்த அகஸ்டின் காலத்திலிருந்து கிபி 1586 வரை ரோமன் கத்தோலிக்க சபையானது, அதாவது 1001 முத்திரை காலம் முதல் 2ஆம் முத்திரை, அதாவது புரொட்டஸ்டன்ட்கள் வருகிறது வரைக்கும் வெள்ளை குதிரைக்காரனும் சிகப்பு குதிரைக்காரனும் ஆடிய கொலைவெறி ஆட்டம் ஏறக்குறைய 6,80,00,000 புரொட்டஸ்டன்ட்களை படுகொலை செய்தனர் என்று சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார். அப்படியானால் அவன் பட்டயம் எப்படி இருக்கின்றது? சிகப்பு இரத்தம் சிந்தப்பட்டது. அவனுடைய இரத்தம், அவன் சிந்தின இரத்தத்திற்கு அளவே இல்லை. சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறார், அந்த 6,80,00,000 பரிசுத்தவான்கள் படுகொலை செய்யப்பட்ட இரத்தத்தின் ஊடவே செல்லக்கூடிய அந்த குதிரையானது முழங்கால் மட்டும் இரத்தாராக ஓடியது என்று எழுதியிருக்கின்றார்கள். கத்தோலிக்க கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத லட்சக்கணக்கானவர்களை சிங்கங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டனர். யார் செஞ்சா? ஆதி கிறிஸ்தவர்கள். இரத்த சாட்சிகளின் புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள், உண்மைகள் புலப்படும். இன்னும் அநேக விதமாக கொலை செய்யப்பட்டனர் என்று சகோதரன் லீஸ் மக்கர் என்ற சரித்திர ஆசிரியர் தன்னுடைய சீர்திருத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கின்றார். இரத்த சாட்சிகளின் பட்டியல் அங்கே காணப்படுகின்றது. வாட்டிக்கன் ரோமாபுரியின் இரத்த சாட்சிகள் என்பதை நேரடியாக எடுக்கப்பட்டது. பரிசுத்த பேட்ரியார்க் சார்ந்தவர்கள் இரத்த சாட்சியை மறிக்கும் வரையுள்ள எண்ணிக்கைதான் அது. இவைகள் அனைத்தும் செய்துவிட்டு பாருங்கள், பரிசுத்த பேட்ரிக் என்பவரை இவர்கள்தான் படுகொலை செய்தார்கள். பரிசுத்த பேட்ரிக்கை தங்கள் பரிசுத்தவான் என்று அழைக்கின்றார்கள் இப்பொழுதும். அவர் ரோமன் கத்தோலிக்க சபையின் போதகங்களை வெறுத்தவர். இந்த பரிசுத்த பேட்ரிக் ரோமன் கத்தோலிக்க போதகத்தை வெறுத்தவர். போப்பாண்டவரிடம் செல்வதற்கு மறுத்தவர் தான் இந்த பேட்ரிக். ஆனால் பேட்ரிக் இன்று பரிசுத்தவான் என்று கொண்டாடுகிறார்கள். இவர் கத்தோலிக்கத்தை எதிர்த்து நின்றார், கிறிஸ்துவுக்காக மரிக்க ஆயத்தமானார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவ ஊழியக்காரன் இந்த பரிசுத்த பேட்ரிக். முதல் நிசையா மகா நாடு கூடப்பட்டு அத்தியட்சர் ஒருவரை நியமித்தனர். அதன் விளைவாக சபையும் அரசாங்கமும் ஒன்றாக இணைக்கப்பட்டது. 1ஆம் முத்திரையில் நடந்த சம்பவம் ஆகும். அப்பொழுது அந்த வெள்ளை குதிரைக்காரன் கிரீடத்தை பெற்றுக்கொண்டான். அதுதான் அந்த காட்சி. அரசாங்கத்தையும் மதத்தையும் இணைத்துக் கொண்டு அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். 1ஆம் முத்திரையிலே தன்னுடைய காரியத்தை சாத்தான் ஆரம்பித்து விட்டான். வெள்ளை குதிரையில் இருந்து இறங்கி சிகப்பு குதிரையின் மேல் ஏறி எண்ண முடியாத ஜனங்களை படுகொலை செய்து கொண்டே வருகிறான். தன்னுடன் இணங்காத அனைவரையும் பட்டயத்தால் கொன்று விடுகிறான் இந்த சிகப்பு குதிரைக்காரன். இது ஒரு வினோத காரியமாக நமக்கு தோன்றும். இதை புரிந்து கொண்டீர்களா? சிந்தித்து கொண்டீர்களா? ஆகையால் சரித்திர ஆசிரியர் இப்படி கூறுகிறார், போப்பை போல இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் உண்டா? சபையும் அரசாங்கத்தையும் ஒன்றாக இணைத்து வாட்டிக்கன் பட்டத்தில் அமர்ந்திருக்கும் இந்த நபரை குறித்து தான் ஆச்சரியப்படுகிறான் யோவான். அதை தான் சரித்திர ஆசிரியர்களும் சுட்டிக்காட்டினார்கள். யோவான் இந்த காட்சியெல்லாம் பார்க்கிறார். 2ஆம் முத்திரையில் நடந்து முடிந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் யோவான் பார்த்தார்.
சரித்திர ஆசிரியரும் அதை சொல்லுகிறார். போப்பை போல அதிகாரமுள்ள ஒரு நபரை உலகத்தில் காண்பியுங்கள். ரோமன் கத்தோலிக்க சபையை வெல்லக்கூடிய ஒரு மதத்தையோ ஒரு சபையோ காண்பியுங்கள் என்று சரித்திர ஆசிரியர் தன் புத்தகத்தில் எழுதுகிறார். அப்படி ஒரு வலிமையான ஒரு மார்க்கம் கத்தோலிக்க மார்க்கம். உலகத்தின் பொருளாதாரத்தை தன்னகத்தில் 50% வைத்திருக்கின்றது. பரிசுத்தவான்களையும் யூதர்களையும் படுகொலை செய்துவிட்டு, புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தவான்களையும் யூதர்களையும் படுகொலை செய்துவிட்டு அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து கிறிஸ்துவின் பிரதிநிதியாக என்று சொல்லுகிறான். மத்தியஸ்தரா என்று கத்தோலிக்கர்களால் போற்றப்பட்டு வருகின்ற போப்பானவர் மத்தியஸ்தராம். ஆனால் வரலாறு என்ன சொல்லுகின்றது? வரிசையாக அவர்கள் படுகொலையே செய்து வருகிறார்கள். வெள்ளை குதிரையிலிருந்து சிகப்பு குதிரையில் பயணமாகி சிலுவை போர்கள் 6 சிலுவை போர்களை நடத்தி முடித்து இன்னும் அநேக பரிசுத்தவான்களை படுகொலை செய்து அநேக யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் படுகொலை செய்து இப்படியாக சாத்தான் தன்னுடைய வெறியை தீர்த்து கொள்கிறான். சாத்தான் தன்னுடைய வெறியை தீர்த்து கொள்கிறான். அவன் மனிதன் மூலம் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். மனிதன் மூலம் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய கரத்தில் பட்டயத்தை வைத்துக்கொண்டு தனக்கு இணங்காதவர்களை படுகொலை செய்து கொண்டு வருகிறான். இதைதான் யோவான் பார்த்து ஆச்சரியப்பட்டான். யோவான் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய காரியம் இதுதான். இத்தனை கோடி ஜனங்களை படுகொலை செய்து விட்டாரே, எத்தனை பரிசுத்தவான்கள் கதறினார்கள், எத்தனை யூதர்களை படுகொலை செய்தார்கள். இதைதான் யோவான் முத்திரையில் பார்க்கிறான். முதலாம் முத்திரையில் பார்த்ததும் அதுதான், இரண்டாவது முத்திரையிலும் அதுதான் பார்க்கிறான். அதற்கென்று ஒரு நேரம் கொடுக்கப்பட்டது. முதலாம் முத்திரைக்கு 600 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டது. அந்த 600 ஆண்டுகளுடைய சரித்திரத்தை நாம் பார்த்தோம் முதலாம் முத்திரையில். இந்த இரண்டாம் முத்திரையில் 914 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டது. அவனால் படுகொலை செய்யப்பட்டவர்களை நாம் பார்த்தோம். இப்படியாக இரண்டாவது முத்திரையும் முடிவுக்கு வந்து கொண்டு இருக்கின்றது. இதைதான் யோவான் பார்த்தான். கிபி 606 முதல் கிபி 1520 வரை, அதாவது தியோத்திர சபையின் காலம் முடிந்து 5வது சபையாகிய சிமிர்னா சபைக்கு அவன் செல்ல போகிறான். ஏறக்குறைய 900 ஆண்டுகள் வானத்தின் கீழ் காணப்படும் சகல தேசங்களையும் ரோமாபுரி தன் ஆதிக்கத்தில் கொண்டு வந்து விட்டது. இன்று உலகம் முழுவதும் ரோம கத்தோலிக்க மதமானது உலகம் முழுவதும் இருக்கின்றது. எங்கெல்லாம் கத்தோலிக்கர்கள் இருக்கிறார்களோ அவர்களின் ஒரே ஒரு தலைவர் தான் உண்டு, அவர்தான் போப்பாண்டவர் ஆவார். வேறு யாரையும் அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வது இல்லை. வேண்டுமானால் நீங்கள் கத்தோலிக்கர்களிடம் பழகி பாருங்கள். போப்பை குறித்து சற்று மாற்று விதமாக பேசினீர்களே ஆனால் எப்படிப்பட்ட நண்பராக இருந்தாலும் பகைத்து விடுவார்கள். அந்த நண்பன் எனக்கு தேவையில்லை. அந்த அளவிற்கு அந்த கிரீடத்திற்கு மதிப்பு இன்றும் இருக்கின்றது. ஆதலால் இதைதான் யோவான் பார்த்து ஆச்சரியப்பட்டான். இவன் எப்படி மத்தியஸ்த ஊழியத்தை எடுக்க முடியும்? இத்தனை படுகொலை செய்த ரோமர்கள் எப்படி மத்திய ஊழியம் எடுக்க முடியும்? தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் இவர்கள் எப்படி ஊழியம் செய்ய முடியும் என்றுதான் பார்த்து யோவான் ஆச்சரியப்பட்டான். அவன் குதிரையை இரத்தத்தின் வழியாக ஓட்டினான் என்று சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறார். அந்த இரத்தத்தின் வழியாக அந்த வெள்ளை குதிரை சென்ற பொழுது இரண்டாம் முத்திரையில் அந்த வெள்ளை குதிரையானது சிகப்பாக மாறுகின்றது. இப்பொழுது அவனுடைய ஒரே நோக்கம், ஒரே உலகம், ஒரே மதம்,
ஒரே அரசாங்கம் இதை உருவாக்க வேண்டும். இதுதான் சாத்தானின் உள் நோக்கமாகும். சாத்தானின் ஒரே நோக்கமும் உள் நோக்கமும் ஒரே உலகம், ஒரே மதம், ஒரே அரசாங்கம். இதை தன்னுடைய ஒவ்வொரு முத்திரைகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக காயை நகர்த்தி கொண்டு வருகிறான். முதலாம் முத்திரையில் தன்னுடைய மார்க்கத்தை நிறுவினான். இரண்டாம் முத்திரையில் தன்னுடைய ஆதிக்கத்தை பெற்றுக்கொண்டான். மூன்றாம் முத்திரைக்கு நாம் கடந்து செல்லும் பொழுது அங்கே அவன் செய்கிற அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். இப்படியாக அவன் ஒவ்வொரு முத்திரையின் வழியாக செல்லுகிறான். அவன் அரசாங்கத்தையும் மதத்தையும் இணைத்து, இந்த அரசாங்கத்தையும் மதத்தையும் இணைத்து தனக்கென்று ஒரு உலகத்தை படைத்து விட்டான் இந்த சாத்தான். அவனுடைய சிங்காசனம் ரோமாபுரி பட்டணத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆதலால் தானியேல் அதை இரும்பு என்று பார்த்து அதற்கு விளக்கம் சொல்லுகிறான். இரும்பு இரண்டு கால்கள் தான் கிழக்கு ரோமாபுரி மேற்கு ரோமாபுரியாக புரிந்து 10 விரல்களில் அவர்களுடைய வல்லமைகள் சென்று இன்று உலகத்தில் 10 வலிமையான கத்தோலிக்க நாடுகள் இருக்கின்றது. இந்த வலிமையான 10 கத்தோலிக்க நாடுகள் தங்களின் ஒரே பிரதிநிதி போப்பாண்டவர் தான் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த 10 கத்தோலிக்க நாடுகள் தங்களுடைய அதிகாரத்தை போப்பிடம் இருந்துதான் பெற்றுக்கொள்கின்றார்கள் இன்று வரைக்கும். சரித்திரத்தை படித்து இதை தெரிந்து கொள்ளுங்கள். தனக்கு கீழ்ப்படியாத ஒவ்வொரு நபர்களையும் அவன் பட்டயத்தால் கொலை செய்து கொண்டே வந்தான். இந்த சிகப்பு குதிரைக்காரன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களை படுகொலை செய்துவிட்டு இந்த கடைசி காலத்தில் அவன் சொல்லுகிறான், நான் ஆதி கிறிஸ்தவன். ஒரு கிறிஸ்தவன் எப்படி படுகொலை செய்ய முடியும்? ஒரு கிறிஸ்தவன் எப்படி படுகொலை செய்ய முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று அல்லவா சொன்னார். அவன் எப்படி பட்டயத்தை சுமந்து அவன் இரத்த வரியாக மாற முடியும்? மாறவே முடியாது. அவன் கிறிஸ்தவனே கிடையாது. கொலை செய்கிறவன் கிறிஸ்தவனே கிடையாது. உலகத்திலே அநேக கொலைகளை செய்தது ரோமாபுரிதான் என்பதை சரித்திரத்தின் வாயிலாக படித்து தெரிந்து கொள்ளுங்கள். என் மீது குற்றம் சுமத்தாதீர்கள், என் மீது கோபப்படாதீர்கள். ஏனெனில் நான் பேசியது அனைத்தும் பரிசுத்த வேதாகமும் சரித்திரங்களை தான் நான் ஒப்பிட்டு உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறேன். என்னிடம் கோபப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை கோபத்தால் என்னை நீங்கள் படுகொலை செய்ய முடியும், செய்து விடுங்கள், அதுவும் ஒன்றுமில்லை. எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரித்து விட்டார்கள். அதில் நான் என்ன? நான் ஒன்றும் பெரியவன் அல்ல. அப்படி மரித்தால் நான் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மரிக்கிறேனே என்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்றுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆவல். என்றாகிலும் ஒரு நாள் மரித்து தானே ஆக வேண்டும். நான் மரித்தாலும் இந்த வார்த்தையானது உலகம் முழுவதும் செல்லும், அநேகர் இதை திரும்பி பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனெனில் இந்த வார்த்தையானது நான் பேசவில்லை, இதை எனக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தந்துதான் பேச வைத்தார். ஆகையால் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். நான் இதை வைத்துக்கொண்டு நான் பொருளைய சம்பாதிக்க வரவில்லை. என் நண்பர்கள் இதற்காகவே உதவி செய்துதான் இந்த ஷூட்டிங் எடுத்துக்கொண்டு உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறோம். நான் ஏழையிலும் பரம ஏழையாக தான் இருக்கிறேன். எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் படுக்க இடம்தான் நான் விரும்புகிறேன். அதுதான் எனக்கு சந்தோஷமாக அனுதினமும் கிடைக்கின்றது. இந்த ஊழியத்திற்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய என் நண்பர்கள், என் நலம் விரும்பிகள், அவர்கள் மூலம்தான் இந்த ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் மத்தியில் இந்த செய்தியை கொடுக்கிறார்கள். ஆகையால் எனக்கு பெருமைப்பட எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி பெருமை நீங்கள் செலுத்துவதே ஆனால் முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், இரண்டாவது இந்த ஷூட்டிங்க்கு உதவி செய்து கொண்டிருக்கிற என்னுடைய இதயபூர்வமான அன்பான சகோதரர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அவர்களுக்கு தான் இந்த பெருமைகளை நான் வைக்கிறேன். எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. இது யார்? எனக்குள் இந்த ஞானத்தை கொடுத்த தேவன் வேறொரு நபருக்கு கொடுப்பாரேயானால் அவர் பேசுவார். நான் உங்களைப் போல நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். எனக்கு இதில் ஒரு பெருமையும் இல்லை. எனக்கு இதில் ஒரு புகழும் தேவையில்லை. நான் விரும்பவும் மாட்டேன். எனக்கு தேவை பரலோகம். என் வீடு பரலோகத்தில் இருக்கின்றது. என்னுடைய ஆகாரம் பரலோகத்தில் இருக்கின்றது. நான் எடுத்துக்கொள்ளப்படுதலை விரும்புகிறவன். நான் அதில் சந்திக்க வேண்டும் என்று மனவாஞ்சியாக இருக்கக்கூடியவன். ஆகையால் பவுல் சொன்னது போல, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்ற வார்த்தையை தான் நான் இப்பொழுது உங்கள் மத்தியில் வைக்கிறேன். மரணம் என்னை ஜெயிக்க முடியாது, பாதாளம் என்னை ஜெயிக்க முடியாது. நான் பாதாளத்தின் பின்னே செல்லவில்லை, நான் இயேசு கிறிஸ்துவின் பின்னே செல்லுகிறேன். நான் மரணத்தின் பின்னே செல்லவில்லை, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் பின்னே செல்லுகிறேன். அதுதான் என்னுடைய ஜீவன், அதுதான் என்னுடைய சத்தியம், அதுதான் என்னுடைய வழி. இதைதான் யோவான் பார்த்தான். யோவான் இதை பார்த்துதான் ஆச்சரியப்பட்டான். இத்தனை கோடிக்கணக்கான பரிசுத்தவான்களை படுகொலை செய்து கொண்டு, விசுவாசிகளை படுகொலை செய்து கொண்டு, உண்மையான கிறிஸ்தவர்களை படுகொலை செய்து கொண்டு தங்களை ஆதி கிறிஸ்தவர்கள் என்று அறிவித்துக் கொண்டதுதான் அவன் ஆச்சரியமாக பார்த்தான். ஆச்சரியமாக பார்த்தான். புரிந்து கொள்ளுங்கள், இரண்டாவது முத்திரையை முடிவுக்கு வந்தது. இரண்டாவது முத்திரை முடிவுக்கு வந்தது. இனி நாம் மூன்றாவது முத்திரையில் கடந்து செல்லுவோம். மூன்றாவது முத்திரையில் என்ன காரியம் நடக்கிறது என்பதை நாம் அடுத்த பாதகத்தை நாம் சந்திப்போம். முதலாவது முத்திரையை உங்களிடம் விளக்கமாக சொல்லிவிட்டேன். இரண்டாவது முத்திரை உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டேன். இனி நாம் மூன்றாவது முத்திரையில் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.